கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனிதர்களை எல்லாம் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். நீங்கள் ஆதியாகமத்தின் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள அந்த வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த மனிதனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், அந்த மனிதனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அந்த மனிதனோடு கூட இருந்து அவர் பாதுகாக்கிறார். அந்த மனிதனை சுற்றி இருக்கிற அந்த காலங்களிலே அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாக வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த தேவன்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பாருங்கள், ஒருவேளை நமது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே நாம் ஆபிரகாம் லெவலுக்கு, தானியேல் லெவலுக்கு, தாவீது லெவலுக்கு உடனே பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். என்னுடைய 27 ஆண்டு கால ஊழியத்தின் பாதையில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நானும் ஆரம்ப காலத்தில் என்ன நினைத்தேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன உடனே இந்தியாவிலேயே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன் என்று சொல்லி கற்பனை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு 15-20 ஆண்டுகள் கழித்த பின்புதான் புரிந்தது, தேவன் அவரால் சந்திக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அப்படியானால் இந்தியாவில் இன்றைக்கு 1 லட்சம் பேருக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் 1 லட்சம் பேரையும் இந்தியாவிலேயே பெரிய ஆட்களாக ஆசீர்வதித்திருப்பாரா என்று சொன்னால் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை அறிந்த மனிதர்களுக்கு மத்தியில் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி இருப்பார். இந்த ஒரு காரியத்தை நான் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு பின்பு கற்றுக்கொண்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை அறிந்த ஜனங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா, உங்கள் பெயர் பெருமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதா என்று சொன்னால் சிலரை ஜனங்கள் சபித்து கொண்டு இருப்பார்கள், இவெல்லாம் ஒரு மனுஷனா என்று சொல்லி. சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், குடியிருப்பதற்கு நல்ல வீடு இருக்காது, ஒருவேளை ஆகாரம் சாப்பிடுவதற்கு போதிய வருமானம் இருக்காது, மிகுந்த கஷ்டத்தில் போராடி கொண்டு இருப்பார்கள். அப்படி போராட்டங்களுக்கு மத்தியில், தரித்திரங்களுக்கு மத்தியில், நெருக்கங்களுக்கு மத்தியில் இருக்கிற அநேக ஜனங்கள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வருவார்கள். ஒருவேளை ஒரு சிலர் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரியான ஒரு எதிர்காலத்தை குறித்த திட்டமில்லாதவர்களாய் போராடி கொண்டிருப்பார்கள். இப்படி பலதரப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தேடி வரும் பொழுது தேவன் முதலாவது அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஒரு விசை தூத்துக்குடி மாவட்டத்தில் புன்னக்காயல் என்கிற இடத்துல இருந்து ஒரு தம்பி என்னை தொலைபேசியில் அழைத்தான். அவன் சொன்னான், அண்ணன், எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். நான் கேட்டேன், எதற்காக உனக்கு ஜெபிக்க வேண்டும்? அவன் சொன்னான், ஒருவேளை எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், என்னை கஷ்டப்பட்டு ஒரு இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டாங்க, எனக்கு ஷிப்பில் வேலை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, நானும் அதுக்குண்டான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டேன். ஆனால் இன்டர்வியூ போன பொழுது இதுவரைக்கும் 2 திருப்பு நான் ஃபெயில் ஆகிட்டேன். பல கனவுகள், பல ஆசைகளோடு நான் நேர்முக தேர்வுக்கு போனேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கிறேன். எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்கிறதுக்கே லோன் போட்டிருந்தாங்க. இப்போ நான் வேலைக்கு போனால் தான் அந்த லோனும் அடைக்க முடியும். அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கலண்ணே, ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னா. பாருங்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறான். அப்போ அந்த தம்பிகிட்ட நான் கேட்டேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா தம்பின்னு? அவன் சொன்னான், அண்ணே, நான் இப்போ தான் ஆண்டவரை நேசித்து வாரேன், உண்மையில் நான் ரட்சிக்கப்படலை, ஆனால் ரட்சிக்கப்படணுங்கிற வாஞ்சை இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பிக்கிட்டு இருக்கிறேன். என் பழைய துர்க்குணமான நண்பர்கள் கிடையாது, எல்லாரையும் விட்டு நான் விலகி வந்துட்டேன் என்று சொன்னான். அவன் பேசும் பொழுதே
அவன் உள்ளத்தில் ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறத பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக உனக்கு கர்த்தர் வேலை தருவார். இந்த திருப்பு நீ போகிற அந்த நேர்முக தேர்வில் கண்டிப்பாக நீ செலக்ட் பண்ணப்படுவா. அதனால் கலங்காத, நம்பிக்கையோடு போ அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், ஒரு வாரம் கழித்து தம்பி ஃபோன் பண்ணாங்க. அண்ணே ப்ரைஸெல்லாம் அண்ணே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் செலக்ட் ஆகிட்டேனே, இந்த மாத கடைசிக்குள்ளே என்னை வேலைக்கு வரணும்னு உடனே கூப்பிடுறாங்க. அதுக்குள்ளே நான் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு, எனக்குன்னு சில பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு, அடுத்தது கொஞ்சம் பண தேவை இருக்குது, அதுவும் தேவையும் சந்திக்கப்படுறதுக்கு ஜோமனி கிடுங்கண்ணே அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இதுவரைக்கும் உன்னை நடத்தினவர், உனக்கு உதவி செய்தவர், இனிமேலும் உன் கூட இருப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த தம்பிக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு கனவு கண்டு அந்த காரியம் கிடைக்காம இருந்தது, ஒரு ஜெபத்தின் மூலமாக கிடைக்குது அப்படின்னு உடனே ஒரு சந்தோஷம். பாருங்கள், கர்த்தருடைய கிருபையில் அந்த தம்பி கப்பலுக்கு போயிட்டாங்க. கப்பலுக்கு போயிட்டு ஒரு 2 மாதம் கழித்து ஃபோன் பண்ணாங்க. அண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த திருப்பி எனக்கு கிடைச்ச வேலை ஒரு 6 மாத கான்ட்ராக்டு தான், அதனால் நான் 6 மாதம் கழித்து வந்துடுவேன், தொடர்ந்து ஜோமனி கிடுங்கண்ணே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னான். பாருங்கள், தேவன் இந்த நாட்களில் அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிற மனிதர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த தம்பி சொன்னான், நான் வேலைக்கு போன உடனே என் குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம், என் குடும்பத்தில் அநேகருக்கு இனி நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம்லாம் மாறிடும்னு ஒரு நம்பிக்கைனே, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த தம்பியை ஒரு சின்ன லெவலில் உயர்த்தி அவன் தலையை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தினவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கும் மத்தியில் நீங்கள் கடந்து வந்தாலும் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை கண்ணீரோடு, எத்தனை போராட்டத்தோடு, எவ்வளவு வேதனையோடு உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி ஆமென், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னீரே. உன்னுடைய வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து அவர்கள் கண்ணீரை துடைக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.